நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது போல ஒரு வீடியோ, அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய பரசுராமர் ஆலயத்தை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு பல்லாயிரக்கணக்கான பேர் எனக்கு ஃபோன் கால், மெசேஜ், வாட்ஸ்அப்பில் நிறைய கேட்கறது, இது போல் நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அந்த வீடியோவில் பல விஷயங்கள் நான் சொல்லியிருந்தாலும் என்னுடைய பர்சனல் அனுபவங்களை நான் சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் பல பேர் கேட்ட கேள்வியை நான் அந்த வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். அந்த கேள்விகள் அவங்க என்னென்னலாம் கேட்டாங்க, அவங்க உங்களுக்கு அந்த கேள்வி வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லலான்னு இருக்கிறேன். அதாவது முதல்ல நீங்கள் எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் சரி, கரெக்டாக சொல்கிறேன், சாதாரண அமாவாசை தினங்களை விட்டுடுங்க. ஆடி அமாவாசை இப்போ வரப்போகுது. இந்த ஆடி அமாவாசை தினங்களில், மகாலயபட்ச அமாவாசை தினங்களில், தை அமாவாசை தினங்களில், இந்த 3 தினங்களை மெயினாக வச்சுக்கோங்க. இந்த நாளில் என்ன செய்யணும் அப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன். முதல்ல நீங்கள் குடும்பத்தோடு வர்றீங்க அப்படின்னா முதல் நாளே வந்துடுங்க. முதல் நாளே வந்து ஒரு ரூம் போட்டுக்குங்க. அங்கே வந்து ரூம் இருக்குமா, குளிப்பதற்கு இடம் இருக்குமானா அந்த அளவுக்கு பெண் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல இடமா அமையுமான்னு கேட்டால் கிடையாது. அது அந்த அளவுக்கு உகந்த இடம் கிடையாது. ஒரு சின்ன பாத்ரூம் தான் இருக்குது. 2 பாத்ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் தான் குளிச்சுக்கணும். பாத்ரூம் அதில் தான் போய்க்கணும். அது சில பேருக்கு சரிப்பட்டு வருமா அப்படின்னா கிடையாது. சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல வந்து ரூமை வந்து எடுத்துக்குங்க. ரூம் எடுத்துக்கிட்டு அப்புறமா குடும்பத்தோடு வரும்போது ஒரு நபர் என்ன பண்ணணும், முதல்ல நீங்கள் போயிட்டு டோக்கன் வாங்க ஒரு ஆளை உட்கார வச்சணும். சரிங்களா? முதல்ல டோக்கன் வாங்க ஒரு ஆளை உட்கார வச்சுட்டு மற்ற நபர்கள் குளிச்சுட்டு ஒரு மறுபடியும் நீங்கள் உங்களில் யாரோ ஒரு ஆளை போய் அங்கே உட்கார்ந்து அவரை போய் குளிச்சுட்டு வர சொல்லிட்டு இப்படி மாற்றி மாற்றி அந்த டோக்கன் வாங்குற வரைக்கும். இந்த டோக்கன் எத்தனை மணிக்கு கொடுப்பாங்க அப்படின்னா 6 மணிக்கு கொடுப்பாங்க காலையில். இந்த 6 மணிக்கு டோக்கன் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் அங்கேயே உட்காந்துருக்க கூடாது. என்ன பண்ணணும், டோக்கன் ஒரு நபர் வாங்கிட்டு இருக்காருன்னா ஒரு நபர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த உள்ள கோவில் நிறைய திறக்கும் பொழுது கண்டி இருக்கும். கண்டினா நாம தர்ப்பணம் கொடுக்கும்போது எள்ளு கையில் விடுறோம். அப்போ தண்ணி இருக்கும் இல்லையா, தண்ணி ஊற்றுற அந்த பாத்திரம், அதுதான் கண்டின்னு சொல்லுவாங்க. இந்த அகத்தியர்லாம் வச்சுருப்பாருங்க இல்லையா, அது போல தான். அதுதான் அது வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ராப்பர்லியும் கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு கூண்டு மாதிரி இருக்கும். அந்த கூண்டில் கொட்டுவாங்க, போய் நம்ம பொறுக்கிக்க வேண்டியதான். அவ்வளோ கூட்டமாக இருக்கும். சில பேருக்கு மண்டையெல்லாம் உடஞ்சிருக்கு, நான் பார்த்துருக்கேன். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆள் போய் அதை எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். ஒரு ஆள் டோக்கன் வாங்குறதுக்கு தயாராக இருக்கணும். முதல்ல வேகமாக போய் ஒரு ஆள் அந்த கண்டியை எடுத்துடணும். எத்தனை பேரோ அத்தனை பேரும் கண்டி எடுத்துடணும். அந்த கண்டியை எடுத்துட்டு இவர் டோக்கன் வாங்கிட்டு வந்த பிறகு நேராக வரிசையில் உட்கார வைப்பாங்க. பேஜாக விற்பாங்க. அதாவது பேஜ்னா ஒரு முதல் பேஜில் ஒரு 500 பேர், 2வது பேஜில் ஒரு 500 பேர், இப்படி விடுவாங்கன்னு வச்சுங்களேன். 6 மணிக்கு ஆரம்பிக்கிற அந்த தர்ப்பண முறையானது சில நேரங்களில் 12 மணி வரைக்கும் பண்ணுறாங்க, சில நேரங்களில் 11:30 மணி வரைக்கும் பண்ணுறாங்க, சில நேரங்களில் 11 மணி வரைக்கும் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த தர்ப்பண முறைக்கு போயிட்டா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 1/2 மணி நேரம் தான். அந்த 1/2 மணி நேரத்தில் அந்த தர்ப்பண முறைகள் முடிஞ்சிருது. சரி, குடும்பத்தோடு உள்ளவங்களுக்கு சொல்லிட்டீங்க. தனியாக உள்ளவங்களுக்கு என்ன பண்ணுறது? தனியாக உள்ளவங்களுக்கும் இதே தான். முதல்ல நீங்கள் எங்கே இருந்தாலும் முதல்ல கோவிலுக்கு வந்துடுங்க. இந்த கோவிலுக்கு வந்துட்டு யாராவது ஒரு நண்பர்களை பிடிங்க. நிறைய நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள போய் பிடிச்சி, இப்போ நான் முதல்ல பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், இப்படி மாற்றி மாற்றி இருந்துங்க. ஏன்னா அங்கே கிடைக்கிற அந்த டோக்கன் வாங்குறது தான் கொஞ்சம் கஷ்டம். கூட்டம் அவ்வளோ கூட்டமாக இருக்கும். அதனால் அந்த டோக்கன் வாங்குற வரைக்கும் யாராவது ஒரு நண்பர்களை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஒரு ஆளை பேக்கை வச்சுக்கிட்டா கூட ஒரு ஆளுக்கு போய் குளிச்சுட்டு வந்துடலாம். தனியாக வரவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அந்த பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற குடும்பத்தோட உள்ளவங்களுக்கு தான் இது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அது மாதிரி தனியாக உள்ளவங்க போய் பாத்ரூம் போயிட்டு வர்றது அந்த மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கிங்க. அது மாதிரி பண்ணிட்டு நீங்கள் தர்ப்பண முறை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே போல் இந்த வாகனம் போக்குவரத்து சம்மந்தமாலாம் நிறைய பேர் கேட்டீங்க. நீங்கள் ஏர்போர்ட்லேருந்தும் சரி, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் சரி, பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் சரி, நிறைய பஸ்ஸுகள் இருக்குது, ஆட்டோக்கள் இருக்குது. நீங்கள் தாராளமாக வந்துக்கலாம். டாக்ஸி இருக்குது, நிறைய பஸ் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் அதே போல் அந்த தர்ப்பணம் கொடுத்த கையோட உங்களுக்கு நேரம் இருந்தால் தயவு செஞ்சு முடிஞ்சால் போயிட்டு வாங்க. இந்த பணக்கார கோவில் என்ன சொல்லக்கூடிய பத்மநாப சாமி கோவிலுக்கு கண்டிப்பாக போயிடுங்க. அதே போல் திருப்பாதபுரம் அப்படின்னு ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அந்த தர்ப்பணம் முடிச்சுட்டு பத்மநாப சாமி கோவில் போயிட்டு திருப்பாதபுரம் அந்த கோவிலுக்கு போகணும். அந்த கோயிலெலாம் 3 கோவிலையும் கண்டிப்பாக பார்க்கணும். அந்த 3 கோவிலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சாப்பாடுலாம் கொடுப்பாங்களா, போவாங்க நிறைய பேர் கேட்குறீங்க. அங்கே சாப்பாடுலாம் கிடையாதுங்கம்மா. இங்கே சாப்பாடுலாம் கிடையாது. நீங்கள் கோவிலுக்கும் வெளியில் வந்தீங்கன்னா ஹோட்டல் இருக்குது. அங்கே நிறைய ஹோட்டல் இருக்குது, அங்கே சாப்பிட்டுக்கலாம். தர்ப்பணம் கொடுக்காததுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட வேண்டாம்னு நினைக்கிறேன். பசியாக இருந்தால் சாப்பிட்டுக்குங்க. பசியோடு இல்லாதப்போ நீங்கள் சாப்பிட வேண்டாம். சாப்பிட்டு தர்ப்பணம் கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிட்டுக்குங்க. இதில் இன்னொன்று, அந்த தர்ப்பணம் கொடுக்கும்போது
ஒரு சாதம் குடுப்பாங்க. அந்த சாதம் குடுக்கும்போது நெறைய வரிசையா கட்டை இருக்கும். கோவிலுக்கு வெளியில வரும்போது. அந்த கட்டையில கொஞ்சம் கொஞ்சம் சாதம் வையுங்க. சாதம் வச்சுட்டு என்ன பண்ணணும், நேரா அங்க போயி காலும் கையும் கழுவ சொல்லுவாங்க. அந்த ஆறு மாரி ஓடும். அங்க ஷவர் வரும். அதுல போய் கையும் காலையும் கழுவிட்டு, நேரா என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, நெறைய பேர் இந்த சாதம் குடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துர்றாங்க. மறுபடியும் கோயிலுக்குள்ள வரமாட்றாங்க. அதை படி பண்ணக்கூடாது. இந்த 8 இது இருக்கு அப்படின்னா, அங்க சாதத்த வச்சுட்டு, காலையும் கையையும் கழுவிட்டு, முகத்தையும் கழுவிட்டு, தலையில கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு, மறுபடியும் கோவிலுக்குள்ள வரணும். மறுபடியும் கோயிலுக்குள்ள வந்துட்டு, அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான், பெருமாள், பரசுராமர் இவர்கள் எல்லாத்தையும் வழிபாடு பண்ணணும். அந்த வழிபாடு பண்ணிட்டு, அந்த ஆலயத்துல முடிஞ்ச அளவு கொஞ்ச நேரம் உட்காருங்க. இல்ல எனக்கு நேரம் ரொம்ப இருக்கு சார் அப்படின்னா, தயவு செஞ்சு அங்கேயே உட்கார்ந்துருங்க. உட்கார்ந்துட்டு சாயந்திரம் போல கிளம்ப பாருங்க. அது உங்களுடைய சொந்த விஷயம் தான். அது தங்குறதும் தங்காதும். சரிங்களா? ஸோ இதுபோல ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு நீங்க அங்க போங்க. ஆ அவசர அவசரம் போவாதீங்க தயவு செஞ்சு. நீங்க பரசுராமர் கோவில பொறுத்தவரைக்கும், நீங்க கிளம்புறீங்க, போறீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு நல்ல காரியம் உங்கள நோக்கி வருதுங்கிறது தான் அர்த்தம். சரிங்களா? அந்த பரசுராமர் கோவிலுக்கு போறதுனாலே அவருக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? அதனால இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்க கிளம்புங்க. ஏதாவது சந்தேகம் அப்படின்னா, கண்டிப்பா கால் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் பதில் சொல்றேன். நன்றி. வணக்கம்.